மொடகுறிச்சி தொகுதியில் உள்ள கொடுமுடியில் மறைந்த சோஷலிச கட்சி தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான கா. நல்லசிவம் மற்றும் கொடுமுடி கோகிலம் என்றழைக்கப்பட்ட திரைப்பட நடிகையும் பின்னணி பாடகியுமான KPS சுந்தராம்பாள் ஆகியோரின் உருவப்படங்களுக்கு திமுகவின் சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் கார்த்திகேய சிவசேனாபதி மாலைகள் அணிவித்து மரியாதை செய்தார். நிகழ்வில் கார்த்திகேய சிவசேனாபதி கூறியதாவது: தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என்ற நிகழ்வு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியின் சாதனைகளை தமிழ்நாட்டு மக்களிடத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு 20 தொகுதிகள் கொடுக்கப்பட்டு அந்த தொகுதிகளுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களை சந்தித்து முன்னாள் தலைவர்களை அங்க இருக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்தவர்களை எல்லாம் அவர்களுடைய சிலைகளுக்கு அவர்களுடைய நினைவுகளை கூறுவது ஒரு நிகழ்வாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா திரு நல்லசிவம் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று அவருடைய திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு கொடுமுடியில தமிழ் சமுதாயத்திற்கு அனைவருக்கும் தெரிந்த திரு KP சுந்தராம்பாள் பாட்டி அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து அவருடைய குடும்பத்தினர் மத்தியிலே மரியாதை செலுத்தினோம். அதிமுக கொடுக்கும்போது மொட்டை அடிக்கிறது சேர்த்து அவங்க பத்திரிகை அடிச்சிருக்கலாம். காது குத்துறதுக்கு மட்டும் வேண்டியதில்லை. நம்ம ஊர் வழக்கம் எல்லாம் மொட்டை அடிச்சு காது குத்துறதான வழக்கம். அவங்க மொட்டை அடிச்சு முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி காது முத்து குட்டலான்னு சொல்லி பத்திரிகை கொடுத்தாங்களேன்னு எங்களுக்கு தெரியல. கடந்த 10 வருட காலமாக குறிப்பா 2016 21 வரைக்கும் திரு எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில அந்த ஆட்சியை நினைச்சாலே பயமா இருக்கிறது. சேலம் சென்னை ஹைவே 10,000 கோடி சமந்திக்காக ஒரு திட்டம். அதே மாதிரி தூத்துக்குடியில எப்படி போராடி கொண்டிருந்தவர்களை சுட்டுக் கொன்றார்கள். தஞ்சாவூருக்கு அருகே நெடுவாசல்ல எப்படி 1000 நாட்களாக விவசாயிகள் போராடி கொண்டிருந்தார்கள் சொல்லி அந்த ஞாபகம் வருதேன்னு எடப்பாடி அவர்களுக்கே தைரியம் இல்லை என்னுடைய ஆட்சியை மறுபடியும் கொண்டு வருவேன்னு சொல்வதற்கு. இப்ப நாங்க சொல்லுவோம் கலைஞர் ஆட்சியை கொண்டு வருவோம், அறிஞர் அண்ணா ஆட்சியை கொண்டு வருவோம், காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் சொல்வதற்கு எங்களுக்கு தைரியம் இருக்கிறது. ஆனால் எடப்பாடி அவர்களுக்கே எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவேன், அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு இருக்கிறார தவிர தன்னுடைய ஆட்சியை கொண்டு வருவேன்னு சொல்றதுக்கு அவருக்கே தைரியம் இல்லை. அதற்கு அவர் தைரியம் இருந்தா அவர் சொல்லட்டும், என்னுடைய ஆட்சியை 2016 21 கொண்டு வருவேன்னு சொல்லட்டும்.